நீங்க தான் கோபியா? ஆமா. உங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி. ட்ரெஸ்? யூ மீன் எல்லா ட்ரெஸ்ஸையும்? எல்லாத்தையும் தான். இவங்களுக்கு முன்னால சார். எஸ். ரிமூவ் இட். மை டியர் ஸ்டூடெண்ட், நாம இப்ப காஷ்மீருக்கு ஸ்டடி டூர் வந்திருக்கோம். இங்க எப்பவுமே குளிர் அதிகமா இருக்கும். சில சமயங்கள்ல அந்த அதிக குளிர தாங்க முடியாம உடம்பே மரத்துக்கும். அந்த மாதிரி ஆபத்தான சமயங்கள்ல நீங்க என்னென்ன பரிசோதனைகள் செய்யணும், எப்படி சிகிச்சை கொடுக்கணும்ன்றத இவர் மூலமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். உங்க பிரசங்கத்தை அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல பரிசோதனை ஆரம்பிங்க. மிஸ்டர் கோபி சார், இப்பதான் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே விட்டீங்கன்னா அமைதி ஆயிடுவேன். இட்ஸ் ஆல் ரைட். ஸ்டூடெண்ட்ஸ், இவரை நல்லா எக்ஸாமின் பண்ணி இவருடைய பல்ஸ், பிபி, டெம்பரேச்சர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவீங்க. இதுல வந்துடுறேன். சீக்கிரம் எல்லாத்தையும் பாருங்களேன். நீங்க தொட்டது டபுள் ஆயிடுச்சு. பல்ஸ் below normal. Body heat டபுள் ஆயிடுச்சு உங்க கைப்பட்டோன்னே. body heat normal. நார்மல். அப்புறம் heart. இது பாருங்க, நீங்க அனாவசிய பேசிட்டே இருந்தீங்க. எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? நோட்டா? நீங்க போன உயிரே எடுத்துட்டாங்க. இப்ப இவர் உடம்பு மறுத்து போக ஆரம்பிச்சிருக்கு. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? கொராமினன் 10 இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும். டாக்டர், அந்த மருந்தெல்லாம் இருக்கான்னு சீக்கிரமா பாருங்க, இல்லாட்டி நான் கயா. அந்த மாதிரி நேரத்துல மெடிசன் கிடைக்கலன்னா என்ன செய்யணும்? பிராண்டி கொடுக்கலாம். சப்போஸ் பிராண்டி கிடைக்கலன்னா? விளக்குடைய வெப்பத்துல கூட இந்த குளிரை போக்கலாம். அந்த சமயத்துல அதுவும் கிடைக்கலன்னா இவரோட ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவனை வேண்டிக்க வேண்டும். அம்மா தாயே, நீ டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வைத்தியம் பண்ணா பேஷண்ட்டுக்கு மருந்தே கிடையாது, பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் தான். இந்த மாதிரி நேரங்கள்ல தான் பேஷண்ட தூங்கவே விடக்கூடாது. அப்படி தூங்க விட்டா அது நிரந்தரமான தூக்கமா மாறிடும். சாதாரணமா மனுஷனுடைய உடல்ல எப்பவும் உஷ்ணம் இருந்துகிட்டே இருக்கும். வேற எந்த மருந்து கிடைக்காத நேரத்துல இப்படி குளிரால பாதிக்கப்பட்ட நோயாளியுடைய உடலை அழுத்தமா கட்டி பிடிச்சு நோயாளியுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம உடல்ல இருக்கிற உஷ்ணம் பரவும்படி செய்யணும். நோயாளியை காப்பாத்த இதை தவிர வேற வழியே இல்லை. அது எப்படின்னா, டாக்டர் என்ன டாக்டர் நீங்களே தொட்டுக்கிட்டு, பாவம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர வேணாம், அவங்கள விடுங்க. ஏமா? யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். நீங்க யாராவது ட்ரை பண்றீங்களா? தாத்தா, நீயாவது கொஞ்சம் பிராக்டிகலா ட்ரை பண்ண, ஃபியூச்சருக்கு நல்லது. நோ தேங்க்ஸ், தேவையில்லை. டாக்டர், நீங்க சொன்ன ட்ரீட்மெண்ட் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். வெரி குட். மிஸ்டர் கோபி, நீங்க எழுந்து போய் கேஷியர் பணத்தை வாங்கிக்கங்க. எந்த குழந்தையும் பிராக்டிகலா ட்ரை பண்ணீங்களா? நாட் நவ். வெரி வெரி பேட். எங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல கிளைமேக்ஸ் பாக்கி இருக்கு. ஐயோ, இப்ப என்னால முடியாதுமா, நாளைக்கு பாத்துக்கலாம். ஒண்ணாகாது சார், ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷத்துல எப்படி முடியும்? டைம் ஆகாது சார். ராதா எங்க? டாக்டர் ராதா எங்க? ராதாவோட அப்ப வந்திருக்கேன்னு சொல்லு. ஓஹோ, உனக்கு தமிழ் தெரியாதா? பாபாயா? मेरा बाप नहीं है। உங்க அப்ப இல்ல, ராதா கி பாபாயா போலோ. अच्छा अच्छा போலோ போ. 30 ரூபாய் கொடு. மோதி, நீ எங்க வந்த? எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும்னாங்க, அதனால வந்தேன். ஆத்தால் ஒரு 30 ரூபாய்க்காக இப்படி ஐஸ் கட்டியில விழுந்து புரளணுமா? உனக்கு ஏன்பா அந்த தலையெழுத்து? தலையெழுத்தாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் காதல் காதல். டாக்டர் ராதா இல்ல, அவன் என்ன காதலிக்கிறான். தினம் கையையும் காலையும் ஆபரேஷன் பண்ற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு காதலாவது கத்திரிக்காயாவது. கோபி, இதெல்லாம் நீ நம்பாத. மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தா, மிருத்திகாரனா இருந்தா காதல் வராத. ராதா என்ன மனப்பூர்வமா காதலிக்கிறாயா? என்ன இது? என்ன இது? என்ன வாக்கிங் ஸ்டிக்? இத வச்சு நடக்கவும் செய்யலாம், அடிக்கவும் செய்யலாம். இப்ப என்ன செய்யறாப்ல கைஸ் ஐடியா? உன் பேர் என்ன? எல்லாரும் என்ன செல்லமா கோபின்னு வாங்க. ஆனா என்னுடைய பேர் கோபாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணா, ஐயா. ஒன்னும் கோகுலம் இல்ல, மெடிக்கல் கோபிகள் எங்கெங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் கோபாலகிருஷ்ணன் இருப்பார். வை. ராதா உன்னை காதலிக்கிறாளா? வேற என்ன உன்னைய காதலிக்கிறாங்க? ராதா கோபாலகிருஷ்ணன் காதலிக்காம குலாம் முகமதிய காதலிப்பா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு மேன். என்ன மேன்? ராதா உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாளா? என்ன மேன் தெரியும்? ராதா பத்த அப்ப கேள்வி கேட்கற மாதிரி கேட்கற. ராதாவை நான் பெக்கல, என் பொண்டாட்டி பெத்தான். அப்படியா? நீங்க ராதாவோட அப்ப என்ன அப்படியே நில்லுங்க மாமா. நமஸ்காரம் பண்ணிக்கலாம் மாமா, நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் மாமா. எப்ப மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்க? ஏன் வந்தீங்க? நிக்கிறீங்களே, உட்காருங்க. மாமி எல்லாம் அப்படி இருக்காங்க. என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாமி இருக்க இடத்துக்கு உன்னை அனுப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மாமி எங்க இருக்காங்க? டி நகர்லயே கோடம்பாக்கத்திலே, யமலோகத்துல. இங்க விளையாடுறீங்க. ராதா கிட்ட இனிமே பேச்சு வச்சுக்கிட்ட கைய காலை ஒடிச்சிருவேன். கேட் அவுட். மாமா, நான் தமிழ்நாட்டு பையன். ஐ சே கேட் அவுட். டி நகர்ல
பரகல்பா நானும் விட மாட்டேங்கிறீங்க பாருங்க. எடுறா, நீங்க எடுங்க. எனக்கு தெரியாத எடுக்க. அப்பா ஆவா ஆவா நான் வர குடும்பம் தான் இப்படி பிடிச்சிருமா பண்ணங்க கேண்டீன்ல போய் சாப்பிடுவோமே கன்றாவி அம்மா ஒடியா தாய் அன்னலட்சுமி வா கொட்டு கொட்டு ரம்மையா கடை வாங்கி பட்டினி கல்யாணம் பண்ணி சப்பாத்தியா அம்மா என்னம்மா அநியாயம். இதை தவிர வேற ஒண்ணும் எனக்கு செய்ய தெரியாது. செய்ய தெரியாது. சிரிக்கிறது பாரு. இந்த பொண்ணுக்காக அரிசியில இருந்து அம்மி கொலை வரைக்கும் நான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். சப்பாத்தி அம்மி கொலையில தட்டியா? இன்னையில இருந்து எனக்கு 4 நாள் லீவ். ஊர் கூட போறியா? இல்ல இல்ல, இந்த பொண்ணுக்கு 4 நாள்ல தமிழ் சமையல் வச்சு போறேன். 4 நாள் லீவ் லெட்டர் நீயே எடுத்துக்க. சரிப்பா சரி. சாப்பாட்டுக்கு வந்து வந்துடுறப்பா. கையை வச்சு சாப்பாடுல போடுறப்போ இல்லைங்க. நான் செய்யறத கவனமா பாத்துக்கிட்டு இருந்து அதே மாதிரி நாளைக்கு செய்யணும் தெரியுமா? முதல்ல சோறு வடிக்க கத்து கொடுக்குறேன். அரிசி பாத்துக்கிட்டியா? இதுக்கு பேர் தான் அரிசி களையறதுன்னு சொல்லுவாங்க. அரிசி களையறது இல்ல, அரிசியில இருந்து கல்ல களையறது. ரெட்டி ஒன்னா சேர்த்து போட்டு அப்படிதான் வாங்க. கவனமா பாத்துக்க. என்னது என்ன சிரிக்கிற? மூஞ்சில கறி. மூஞ்சில கறி இல்லாம எலும்பா இருக்கும். அரடா சமையல கவனிக்க சொல்ல மூஞ்சி கவனிச்சு வாங்க. என்னது? மிர்ச்சி. நல்லா மிரிச்சு தையா தையா மிரிச்சு மிளகா. மசாலாவுக்கு பவுடர் மிளகா போட்டா நல்லா இருக்காது. இது போட்டாதான் சாரமா இருக்கும். அண்ணா நான் இருக்கிறேன், நீ போண்ணா. நாளைக்கு நீ தானே செய்ய போற. நான் செய்யறத பாத்துக்க. நாளைக்கு நீ செய்ய. அரைச்சு காமிச்சு நீ போ. ஏமா ஓடுறியா? தும்புறிய ஆச்சியா? ஐயோ வெரி குட். இப்படித்தான் பாத்தியா? இது 2 சாம்பாருக்கு, இது கூட்டுக்கு, இது பொரியலுக்கு. முதல்ல பதார்த்தத்தை கொட்டி வேக வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டணும். அதுக்கப்புறம் தான் மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். என்ன போட போற? சக்கரை. எதுல போட போற? பச்சடியில. தயிர் பச்சடியா? நல்லா இருக்கும். உங்க ஒப்பூரானு அதெல்லாம் உங்க ஊர்ல. எங்க ஊர்ல தயிர் பச்சடி புளிப்பாதான் இருக்கணும். என்ன கேட்காம இனிமே எதையும் போடக்கூடாது. ஒரே கலகமா. நான் அரும்பாடுபட்டு தயிர் பச்சடி செஞ்சு வச்சிருக்கேன். அது தலையில சக்கரை கொட்டாங்கிறான். சூட்டோட சாப்பிட்டு உட்கார். அதுங்கிறதா? போடு போடு போடு. தலையை போடுங்க. போடு. சிறுகோடல பெருகோடல் பிள்ளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். போதும் சாப்பிடு. நல்லா முதல்ல அங்க போட்டு எப்படி நம்ம பக்கத்து சாப்பாடு என்ன மூஞ்சி மாறி போச்சு? சாப்பாடு நம்ம பக்கத்து சாப்பாடு தான். நம்ம பக்கத்து வாசனை இல்லையாப்பா? வாசனை என்னப்பா? மரக்கறி பதார்த்தம் தானப்பா? அது கரெக்ட். அது வாசனை. வாசனை என்ன குறையுது உனக்கே தெரியல? தெரியலையே. சொல்லிட்டுமா என்ன? சப்பாத்தி. சப்பாத்தியா? ஏப்பா இந்த நேரத்துல ஞாபகப்படுத்தின? சொல்லித்தான தீர வேண்டியது. பொதுவாவே இதுல என்னமோ ஒரு முக்கியமான குறை இருக்குப்பா. என்ன அது? அது புரிஞ்சு வச்சு என்ன என்ன இல்லப்பா. நீ சாப்பிடாத பாரு. நம்ம பக்கத்தையே போட்டு வா. பாத்தியா சாப்பாடு வசதியா? இந்த
இந்த புடவை கட்டாத கோளாறுதான் சாப்பாட்டை நம்ம வாசனை அடிக்கல. பயமா இருக்கு. திரும்ப அந்த பக்கம் நேர திரும்ப. எனக்கு செய்வன திருந்த செய்யுன்னு சொல்லியிருக்கான். அம்மா எப்படி எங்கூட பூ வச்சுக்கிட்டா இப்படி லட்சணமா வச்சுக்கணும். குதிரை விளாட மாதிரி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிக்க கூடாது. ஐயா இது என்ன பொட்டு? அது வர வர பொட்டு பேப்பர்லயே கட் பண்ணி ஒட்ட ஆரம்பிச்சுட்டீங்களா? கரெக்ட். அத ஐயா ஐயா எங்க விபூதி எங்க எங்க வாங்கி குங்குமடு குங்குமடு சும்மா அப்படி கம் 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 கம். பொட்டு வச்சுக்கிறதா இருந்தா கை நிறைய குங்குமம் எடுத்து நெத்தி நிறைய வச்சுக்கணும். ரெடிமேட் போட்ட மாட்டிக்க கூடாது. பெண்கள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு போனா பார்க்க ஆம்பளைங்களுக்கு மரியாதையும் பக்தியும் உண்டாகணும். மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு கையெடுத்து கும்பிடணும். அதுதான் எங்க ஊரு. இப்ப நீ எங்க ஊர் தான். ஓடுவோம் புருஷனுக்கு முன்னாடி போய் நில்லு. ஓடு. பாத்தீங்களா பொட்டு அண்ணன் வச்சு விட்டுச்சு. எடை அண்ணன் போட்டு விட்டுச்சு. என்ன பண்ணலாம் இப்போ? எந்த ஊர்ல இருக்கலாம்? அமிர்தசரஸ். இல்லப்பா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே இருக்குப்பா. இப்ப அந்த பொண்ணை கையால எதை போட்டாலும் நல்லா இருக்கும். நம்ம ஊர் வாசனை அடிக்கும். போடு போடு சீக்கிரம் போடு. நாங்க சாப்பிடறதுக்கு முன்னால புடவையும் ஜடையும் சாப்பிட்டு போல இருக்க. இந்த முந்தாடி எடுத்து சொல்லிட்டோமா? முந்தாடி எடுத்து சொல்லிவிட்டேன். முக்காடு போட்டுக்க. உங்களுக்கு டான்ஸ் ஆட போறியா? எடு 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 கூட போட இப்ப போட்டு இவரு பள்ளிக்கூடமே நடத்தலாம் போட்டுருக்கப்பா. பசிக்கு சோறு போட்டு சீக்கிரம். ఇది సనాతన ధర్మంతో నడుస్తున్న దేశం, కర్మభూమి. మీరు పిచ్చి పిచ్చి వేషాలు వేయకండి. கலைக்கல்லூரி தின விழாவா? நாடக நிகழ்ச்சிகளில் மகாகவி ஷேக்ஸ்பியரின் ஒத்தல்லோ ஓஹோ ஆங்கிலம் இங்கிலீஷா நடைபெற இருக்கிறது. இதில் நடிக்க விருப்பமுடைய மாணவ மாணவிகள் காரியதரிசியை நேரில் சந்திக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதிவீரராம பாண்டியன் காரியதரிசி, கலைக்கல்லூரி. என்னடா தமிழ்ல நாடகம் போட்டாலே தகராறு, இங்கிலீஷ் நாடகம் போட்டா எவன்டா நடிப்பான்? திருச்சி. ஓ ஐம் சாரி மிஸ்டர் மதுரை. உடனே மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? பக்கத்துல குமார் இருக்கான், பார்த்து பேசுறான். குமார் பெரிய கொம்பா? என்னடா நடிக்கிறதுல என்ன பெரிய மலையா? நான் மனசு வச்சா நான் கூட வேண்டாம் ஒத்தலவா நடிப்பேன். நல்ல வேலைடா. இது தெரிஞ்சோ என்னமோ ஷேக்ஸ்பியர் முன்னாலே செத்து போயிட்டாரு. நான் சேலஞ்ச் பண்றேன். நான் ஒத்தலவா நடிக்கிறதுக்கு தயார். யாரா டெஸ்டிமோனா? டெஸ்டிமோனா? டேய் இந்த காலேஜிலே நீ தாண்டா அழகான பையன். நீ போடுறா டெஸ்டிமோனா. இவன் பொம்பளை வேஷம் போட்டா கதை என்ன ஆகும்? என்ன ஆகும்? டெஸ்டிமோனாவை பார்த்தோன்னு ஒத்தல்லோ தற்கொலை பண்ணிக்க வேண்டியது. குமார் நம்ம கல்லூரியில நடிக்கிறதுக்கான ஆள் இல்ல. எவ்வளவு பெரிய ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க பாரு. மோரக்கட்டைய பல நடிகைகள் இருக்காங்க. ஹீரோயின் போடலாமே. வாங்கடா. அண்ணா நீதான் கண்டிப்பா ஒத்தலவா நடிக்கணும். என்ன இப்படி பாக்குறேன்? தைரியமாயிரு. எனக்கு என்ன பயம்? என்ன பயம்? நீ வா, நான் சொல்றேன். கூட்டி போய் சிவா என்ன சும்மா உலாத்திக்கிட்டே இருக்க? ரியாசல் டைம் ஆல. போய் புக் எடு. எடுங்க. சீக்கிரம் படி. It's the cause, my soul.
Let me not name it to you the chase horse. It's a horse. என்ன இப்படி படிக்கிற? கொஞ்சம் கூட பாவமே இல்லையே. நீ எப்படி இருக்குது? பாவமா இருக்கு. ஏம்மா திருடனை போய் ராஜமொழி முடிக்க சொன்னா எப்படிமா அது? டேய் அதிக பிரசங்கி போடா. போய் ஆப்பிள் ஜூஸ் எடுத்து வேண்டியதான். புஸ்தகத்தை கையில எடுத்த உடனே கலப்பா. போடா போடா போய் எடுத்து போடா. எலுமிச்சை மணாரு கொண்டாவா? கொண்டா, 2 பேர் தலையிலையும் தேய்க்கிறேன். அண்ணா உன்னால ஒழுங்கா நடிக்க முடியுமா முடியாதா? ஷேக்ஸ்பியர் ஏன் தான் இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் எழுதணும்? ஏன் உயிர் போகுது? இதெல்லாம் நான் நடிக்கிற நாடகமா? இப்படியே ஒத்துக்கிட்டேன். நான் ஒன்னும் ஒத்துக்கல, நீ தானே என்ன வலுக்கு டைம் ஒத்துக்க வச்ச. நான் வேணா படிக்கிறேன். எனக்கு நீ இப்படி படிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கு வேண்டாம் சொல்லிருப்பேன். எனக்கு மாத்திரம் என்ன ஷேக்ஸ்பியர் இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் எழுதுவாருன்னு சொன்னா ஏன் மூத்த வேற ஒண்ணு நான் படிச்சு காட்டுறேன். It is the cause. It is the cause, my soul. Let me not name it you, chase stars. It is the cause. Yet I will not shed her blood, nor scar that with her skin of worse than snow, and smooth as monumental alabaster. Yes, she must die. Yes, she will betray more man. Put out the light. And then, put out that light. When I pluck the rose, I cannot give it vital growth again. It needs masvita. I will smell it on the tree. பிரமாதம் பிரமாதம். நடிப்புனா இதெல்லாம் நடிப்பு. நான்சென்ஸ். வட வட. Thank you, madam. குமார், நீ திட்டம் போட்டு எங்களை கலாட்டா பண்றியா? ஐயா, நான் எங்க கலாட்டா பண்ணேன்? எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, அப்படி சும்மா விளையாண்டு பார்த்தேன். இது என் வீடு, வாடகை வீடு இல்ல, சொந்த வீடு. நான் இங்க ஆடுவேன், பாடுவேன், தையா 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 தையான்னு குதிப்பேன். யாரும் கேட்க முடியாது. மிஸ்டர், நாளைக்கு கண்டிப்பா பிரின்சிபால் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன். தாராளமா ரிப்போர்ட் பண்ணுங்களேன். நான் என்ன உங்க வீட்டு ரசபாசமா நடந்துக்கிட்டேன்? நான் நினைச்சேன்னா உன்னை நாளைக்கு இந்த வீட்டுல இருந்து விரட்ட முடியும். நான் நினைச்சேன்னா இந்த நாட்டை விட்டே உங்களை விரட்ட முடியும். நான்சென்ஸ் யூ ஸ்கவுண்டர். என்ன என்ன என்ன? மிஸ்டர் குமார், Don't worry. This for you. Direct from the eye. இது உனக்கு. கோபி, ஜீப்ல எத்தனை பத்து பூச்சி பாத்தியா? மிஸ்டர், எதுக்கா ஜீப்பை நிறுத்துறீங்க? What? ராதா, இந்த 2 மக்களுக்கும் தமிழ் தெரியாது போல இருக்கு. கொஞ்சம் கிண்டல் பண்ணலாமா? நமக்கு தமிழ் தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்காத. வாட் மிஸ்டர், வாட் டு யூ வாண்ட்? मैम साहब, थोड़ा लिफ्ट दीजिए. नो मिस्टर लपन टपम. लपन टपम नहीं है, ये हमारा गुरु है, श्रीमान पटक पटक. मैं इनका शिष्यन है, लड़क लड़क. கேட்டீங்களா? இந்த வெள்ளரிக்கா மூஞ்சிக்கு பேரு பட்டக் பட்டக்கா. வெள்ளரிக்கா மூஞ்சி? बिल्डरी मूंजी? नो नो, कत्रिका मूंजी. मेरा मुंजी कत्रिका मुंजी, तुम्हारा मुंजी मुटकस मुंजी. प्यारी, हमारा मुंजी क्या मुंजी है? सुंदका मूंजी. यह मुझे पता, सुटका मुंजी ने अड्डी मुठ्ठल. तड्डी मुठ्ठल. ஐயோ, உங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்கே. மிஸ்டர், we are very sorry. உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சு நாங்க தமாஷ் பண்ணிட்டோம். தயவு செய்து வழி விடுங்க. உனக்காக எல்லாத்தையும் மன்னிக்கிறேன். போ. Thank you. ஐயோ, காத்தறிஞ்சு படிச்சே. இப்ப என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? வீல்ல காத்தறிஞ்சு போயிடுச்சு. பின்னாடி பம்ப் இருக்கு, கொஞ்சம் காத்தடிச்சு விடுறீங்களா? ஒன் கண்டிஷன். என்ன? எங்க 2 பேருக்கு லிஃப்ட் கொடுக்கணும். ஜீப்ல இடம் இல்லையே. மனசு வச்ச இடமா இல்ல. நான் வேணா உன் மடியில் உட்கார்ந்துக்கிறேன். சரி, நீ வேணா என் மடியில் உட்காரு. நான் அப்படி தொங்கிட்டு வரேங்க. சும்மா இருங்கடி. ஹெல்ப் பண்றீங்க, அதை போய் கெடுக்குறீங்களே. மிஸ்டர், உங்களுக்கு நாங்க லிஃப்ட் கொடுக்குறோம், முதல்ல காத்தடிச்சு விடுவோம். ஓகே, பம்ப். இன்னும் யாருக்கு பம்ப் அடிக்கிற? லிஃப்ட் தான். லிஃப்ட் இடிச்சு.
ஐயோ நமக்கே படக்கு படக்கா அடியா பாருங்க ஆயே மேடம் ஆயே சிஸ்டர் அந்த பொம்மை என்ன வேலை அந்த பொம்மை என்ன வேலை மிஸ்டர் என்னப்பா இது கண்ணாடி ஒடிச்சுட்டே கஸ்டமர் கை தவறி விழுந்துரு மன்னிச்சுக்கங்க அரே என்ன வேலை செய்யற நீ நிம்பளுக்கு வேலை இல்ல வெளியே போ மன்னிச்சுக்கங்க சார் நோ எக்ஸ்கியூஸ் நிம்பள் சம்பளத்துல 20 ரூபாய் பாக்கி இருக்கு வாங்கிட்டு போ சார் எனக்கு சம்பளம் வேணாம் அதுக்கு பதிலா அந்த பொம்மையை கொடுங்க அரே நிம்பளுக்கு பொம்மை வேணும் நம்மளுக்கு பணம் வேணும் எடுத்துட்டு போ தேங்க்யூ பொம்பளைய பார்த்து தவறிட்டா தப்பு பொம்பளைய பார்த்து கை தவற விட்டுட்டா கூடவா தப்பு அரே நிம்பளுக்கு தெரியாதவன் சரியில்லை இந்தாப்பா முதலாளி இந்தாப்பா சொல்றத கேடுறா 20 வருஷம் என்கிட்ட வேலை செஞ்சு டாய் சொல்றேன் இல்ல 20 வருஷமா நீதாயா எங்கிட்ட முதலாளியா வேலை பார்த்துட்டு இருக்கிற இப்ப என்ன சொல்ற ஆனா நான் பட்ட அம்மியா பிறகுதான் அப்புறம் நான் ஏமாத்துறோம் குரு இல்லாத இடத்துல எனக்கு வேலை இப்ப என்ன செய்ய போற என்ன செய்யறதா கம்பளி கடையில போச்சுட்டு படுக்கவா சொல்ற நானும் வேலையை விட்டு போறேன் அரே நிம்பல் குரு சம்பள பாக்கி வேணாம் சொல்லி பொம்மை எடுத்துக்கிட்டு போனான் இப்ப நிம்பல் என்ன செய்ய போறான் பாக்கி கொடு